இந்த வாரம் ஃப்ரைடே மூவி ரெக்கமெண்டேஷன்ல நம்ம பார்க்க போற ஜானரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜானர் ஹாரர் த்ரில்லர். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஏதோ ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயத்தை இந்த ஹாரர் த்ரில்லர் படங்கள் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு போன வாரம் நான் சஜஸ்ட் பண்ண தும்பாட் படத்தை சொல்லலாம். அந்த படத்தை தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு மிரட்டலான ஹாரர் த்ரில்லர் படத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2021 ரிலீஸ் ஆன த எய்த் நைட். இது ஒரு கொரியன் படம். கொரியன்ஸ் எப்படி பேக் டு பேக் இந்த மாதிரி கதைகளை யோசிக்கிறாங்கன்னு தெரியல. எல்லா ஜானர்லயும் பூந்து விளையாடுறாங்க. இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ச்சே இவ்வளவு நாளா இந்த படம் பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு ஒர்த்தான கதையை இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நரகத்தோட கதவை திறக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான அரக்க ஒருத்தர் இருந்திருக்கான். அவனோட ஒரு கண்ணு பிளாக்காவும் இன்னொரு கண்ணு சிகப்பாவும் இருந்திருக்கு. அந்த ரெண்டு கண்கள்ல இருந்து தான் அந்த அரக்கனுக்கு சக்தி கிடைக்குது. அந்த அரக்கனை விட்டா பூமியை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லி புத்தர் அவனோட ரெண்டு கண்களையும் புடுங்கி வேற வேற பெட்டியில அடைச்சி ஈஸ்ட் வெஸ்ட்னு ரெண்டு டைரக்ஷன்ல தூரமா தூக்கி போட்டுறாரு. சிகப்பு கண் அந்த பெட்டியில இருந்து எப்படியோ தப்பிச்சு உருப்பெறலான்னு பாக்குது. அது உருமாறதுக்கான ப்ராசஸ் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷங்க உடம்புலயும் ஆவி மாதிரி பூந்து ஒரு நாள் இருக்கணும், அடுத்த நைட் இன்னொருத்தங்க உடம்புக்குள்ள போகணும். அப்படியே 7 நாள் 7 மனுஷங்க உடம்புல டிராவல் பண்ணிடுச்சுன்னா 8வது நாள் அந்த கண்களுக்கு சக்தி கிடைக்கும். இததான் படத்தோட டைட்டிலா வச்சிருக்காங்க, த எய்த் நைட். சோ தப்பிச்சு போன அந்த சிகப்பு கண் ஒவ்வொருத்தங்க உடம்புக்குள்ள பூந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம கூட இருந்த கருப்பு கண் இல்லாம இதை பண்ண வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணி புத்தர் கிட்டயே போய் திரும்ப சரண்டர் ஆயிடுது. புத்தர் அதை திரும்ப அந்த பெட்டியில அடிச்சு தூரமா இருக்கிற ஒரு பாலைவனத்துல புதைச்சிடுறாரு. இப்போ பிரசன்ட்ல ஒரு ஜுவாலஜிஸ்ட் பாலைவனத்துல இருந்து அந்த சிகப்பு கண் இருக்கிற பெட்டியை கண்டுபிடிக்கிறாரு. இந்த பெட்டி 1000 வருஷம் பழமையானது, இதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கண் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றதை யாருமே நம்ப ரெடியா இல்ல. இவரே ஒரு பெட்டியை புதைச்சு வச்சு இவரே கண்டுபிடிச்சு பேர் வாங்க பாக்குறாரு அப்படின்னு அவரை ஃப்ராடுன்னு சொல்லி எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க. இவர் சொல்றதை யாருமே நம்பாதனால நானே அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி இவரே அந்த பெட்டியை திறந்து சிகப்பு கண்ணை ரிலீஸ் பண்றாரு. சிகப்பு கண் அது திரும்ப உருவெடுக்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுது. பெட்டியை திறந்து விட்ட ஜாலஜிஸ்ட் தான் அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட். இன்னொரு பக்கம் புத்தரை வழிபடுற குரு ஆலயத்துல தான் அந்த அரக்கனோட இன்னொரு பிளாக் ஐ இருக்கும். அங்க இருக்க ஒரு குருவும் அவரோட அசிஸ்டன்ட் தான் அந்த கண்ணை பாதுகாத்துட்டு வராங்க. சிகப்பு கண் வெளி வந்துருச்சு, மனுஷங்க உடம்புக்குள்ள பூந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு புத்தர் கோவில்ல இருக்க அந்த குருக்கு தெரிஞ்சிருது. சோ அந்த கண் 8வது ஆள் கிட்ட போறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தணும். அந்த 8வது ஆளை தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும். நான் சொல்ற ஆளை போய் பாரு, அவரு உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்கிறாரு. அந்த சிகப்பு கண் ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்கு போகும்போது அந்த உடம்புல இருக்க ரத்தம் எலும்பெல்லாம் ஃபுல்லா டேமேஜ் பண்ணி கொடூரமா கொன்னுட்டு தான் வேற ஒரு உடம்புக்கே போகுது. சோ ஒரு பக்கம் மர்மமான முறையில எப்படி எல்லா நைட்டும் யாரோ ஒருத்தங்க சாகுறாங்க அப்படின்னு போலீஸ் இந்த கேஸை சீரியஸா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த குருவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து இந்த சிகப்பு கண் 8வது ஆளை தொட முடியாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சோ இவங்க அதை தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் அந்த சிகப்பு கண் போற சீன் எல்லாமே த்ரில்லா வேற லெவலா எடுத்திருப்பாங்க. இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் இல்லாம படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. பர்டிகுலரா ஏன் அந்த 8 பேரை மட்டும் சூஸ் பண்ணி அந்த சிகப்பு கண் போகுது அப்படிங்கிற விஷயம், குரு ஏன் அவரோட அசிஸ்டன்ட்டை இன்னொருத்தர் கிட்ட அனுப்பி வச்சாரு அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்துல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதெல்லாம் நீங்க படம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. போன வாரம் ஃப்ரைடே ரெக்கமெண்டேஷன்ல தும்பாட் தான் பாலிவுட்டோட பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி கொரியனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு இந்த படத்தை சொல்லலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. தும்பாட் த எய்த் நைட். இந்த படங்கள் மாதிரியே அடுத்த வாரமும் ஒரு வேற லெவல் ஹாரர் த்ரில்லர் படத்தை தான் நான் சஜஸ்ட் பண்ண போறேன். சோ வாரம் டிஃப்ரெண்ட் ஜானர்ல மூவி ரெக்கமெண்டேஷன் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஜானர்ல படம் வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஜானர்ல இருக்க பெஸ்ட் படங்களை நான் அடுத்த வாரங்கள்ல சஜஸ்ட் பண்றேன்.